நெக்ஸ்ட்டு வந்து இந்த எக்ஸாம் எடுக்கிறதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த மேரேஜ் அப்படிங்கிற ஒரு இது இருந்ததுன்னா சில பேர் தயக்கம் காட்டுவாங்க. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தைங்க இருக்குது, என்ன இந்த எக்ஸாம் போய் நான் கொடுத்தேன்னா இவ்வளோ வருஷம் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்லாம் யோசிக்கிறவங்க வந்து தயக்கப்படாதீங்க. நிறைய யூடியூப்ஸ்லேயும் சரி நெட்லேயும் சரி டாப்பர்ஸ் வீடியோஸ் அப்படின்னு இருக்கும். நிறைய பேர் கிளியர் பண்ணவங்க வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் இப்போ நான் ஷேர் பண்ணுற மாதிரி நிறைய பேர் ஷேர் பண்ணியிருப்பாங்க, புக் ரிசோர்ஸஸ் கொடுத்துருப்பாங்க, அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆன மெத்தட்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் இது எல்லாமே ஷேர் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு அப்படியே நான் அவங்க சொன்னதை டிட்டோவாக ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகாமல் போகலாம். யூத் பேப்பரின் இனிய வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. யூத் பேப்பர் நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் ரம்யா சிஎஸ். நான் இங்கே கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கேன். நடந்து முடிந்த UPSC சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2021 ஆல் இண்டியா ரேங்க் 46ம் தமிழ்நாட்டில் செகண்ட் ரேங்க்கும் எடுத்திருக்கேன். இப்போ UPSC ஜேர்னின்னு எடுத்துகிட்டா வந்து எவ்வளோ செலவு பண்ணணும் இல்லை எவ்வளோ செலவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வந்து எல்லார் மைண்ட்லேயும் இருக்கும். ஏன்னா சில பேர் வந்து யோசிப்பாங்க வந்து இவ்வளோ காசு நம்ம கொண்டு போய் அதில் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்புல அவுட்புட் வருமா வராதாங்கிறது தெரியாது. ஏன்னா UPSC வந்து அன்சர்டனிட்டி இருக்கிற ஒரு ஃபீல்டு. இதில் வந்து நடக்கிறது நடக்கும், நடக்காமல் போகிறது நடக்காமல் இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப அன்சர்டனான ஃபீல்டு. அதனால் வந்து சில பேர் செலவு பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க, இல்லை செலவு பண்ணுறதுக்கு முடியாதவங்களும் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கவங்க வந்து எப்படி வந்து இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம், எந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நமக்கு மேஜராக வந்து ஒரு நியூஸ் பேப்பருக்கு பண்ணணும். அது வந்து நம்ம ஒரு ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கண்டிப்பாக ஒன்று போட்டுடணும். ஏன்னா வந்து நியூஸ் பேப்பர்லேருந்து நமக்கு அந்த கரண்ட் அஃபேர்ஸுங்கிறது ஒன்று கண்டிப்பாக தேவை. ஸோ இதை வந்து நம்ம ஒரு பெரிய செலவாக எடுத்துக்கூடாது. இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம வந்து வேறு எதுவும் யோசிக்காமல், ஏன்னா நம்மளே சொந்தமாக அந்த நியூஸ் பேப்பர் படித்தா மாத்திரம்தான் நமக்கு வந்து அதுலேருந்து என்ன சொல்ல வராங்க இல்லை என்ன மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். ஸோ நிறைய சேனல்ஸ்லேருந்து போடுறாங்க, டெய்லி நியூஸ் அனாலிசிஸ்லாம் போடுறாங்க. பட் அதை விடவே இதுதான் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ வந்து இதுக்கு பண்ணுற செலவை வந்து பெரிய செலவாக எடுத்துக்கூடாது. அண்ட் ரெண்டாவது வந்து செலவு மேஜராக இருக்கிறது வந்து உங்களுக்கு ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணுறதுக்கான செலவு. ஸோ இது வந்து நீங்கள் உங்களோட குடும்ப சூழ்நிலை, உங்களால் வந்து இதை எவ்வளோ நாள் கண்டினியூ பண்ண முடியும், இதை படித்தா உங்களுக்கு வந்து தெளிவு கிடைக்குமா கிடைக்காதா, இல்லை உங்களால் பண்ண முடியுமா, இந்த மாதிரி நிறைய ஒரு செட் ஆஃப் கேள்விகளை நீங்கள் முதல்ல அனலைஸ் பண்ணுங்கள். அதை ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணி ஆன்சர் பண்ணி இல்லை எனக்கு கோச்சிங் சென்டர் தான் போகணும், அங்கே போனால் மாத்திரம்தான் என்னால் படிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் குடும்பத்தில் பெற்றோர்களையும் ஆலோசனை பண்ணிவிட்டு போய் ஜாயின் பண்ணுறவங்க பண்ணுங்கள். ஆனால் வந்து இது இல்லை என்னால் முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க சொந்தமாக படிக்கிறதே பெட்டராக இருக்கும். சொந்தமாக படித்து கிளியர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. கடைசியில் கோச்சிங் சென்டரில் படித்தாலும் சரி, நம்மளே சொந்தமாக படித்தாலும் சரி, கடைசியில் நம்ம தான் படித்தாகணும். அதுதான் பேசிக். எங்கே இருந்தாலும் நம்ம தான் படிக்கணும் ஃபைனலி. ஸோ வந்து இந்த ஒரு கிளாரிட்டி வந்து வேணும். ஸோ வந்து இதை முதல்ல டிசைட் பண்ணிக்கணும். நீங்கள் போகிறீங்களா இல்லை நீங்களே செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்களான்னு முதல்ல டிசைட் பண்ணிக்கணும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப்ஸ்லேயும் சரி நெட்லேயும் சரி டாப்பர்ஸ் வீடியோஸ் அப்படின்னு இருக்கும். நிறைய பேர் கிளியர் பண்ணவங்க வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் இப்போ நான் ஷேர் பண்ணுற மாதிரி நிறைய பேர் ஷேர் பண்ணியிருப்பாங்க, புக் ரிசோர்ஸஸ் கொடுத்துருப்பாங்க, அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆன மெத்தட்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் இது எல்லாமே ஷேர் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு அப்படியே நான் அவங்க சொன்னதை டிட்டோவாக ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகாமல் போகலாம். ஸோ வந்து அதுக்கு நீங்கள் என்ன ஃபஸ்ட்டு பண்ணணும்னா உங்களை பற்றின புரிதல் முதல்ல உங்களுக்கு வேணும். உங்களுக்கு எது பாசிட்டிவ், உங்களுக்கு எது நெகட்டிவ், உங்களுக்கு எது வரும் எது வராதுங்கிற ஒரு தெளிவு தேவை. இப்போ வந்து என் கேஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு வந்து டேட்டா மெமரைசேஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நிறையா இப்போ வந்து எக்கானமி பார்த்திங்கன்னா எக்கானமியில் நிறைய டேட்டா இருக்கும். ஸோ இதெல்லாம் எனக்கு மனப்பாடம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் என்னோட பாசிட்டிவ் சைட் பார்த்திங்கன்னா உன்னை வந்து புரிஞ்சு அதை அனலைஸ் பண்ணி எழுதுறதுல வந்து எனக்கு பெட்டராக எழுத முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு புரிதல் எனக்கு இருந்தது. ஸோ இதனால் இதுக்குள்ளே வந்து நான் என்ன பண்ண முடியும், எப்படி படிக்க முடியுமோ அப்படி வந்து என்னோடய சப்ஜெக்டை நான் ப்ரிப்பரேஷனை மோல்டு பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி உங்கள் ஒருத்தங்களுக்கும் ஒரு பாசிட்டிவ் இருக்கும், ஒரு நெகட்டிவ் இருக்கும். இதை முதல்ல உங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்பில் ப்ரிப்பரேஷன் எடுக்கணும். ஸோ இந்த ப்ரிப்பரேஷனில் நிறைய டாப்பர்ஸ் சொன்ன சின்ன சின்ன கைடன்ஸ் வந்து சில பேர்த்துக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய கேஸில் வந்து சுபம் குமார் அப்படின்னு சொல்லி ஆல் இண்டியா லெவல் ரேங்க் 1 எடுத்திருந்தார். அவர் வந்து சில
டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போட்டிருந்தார். அதில் ஒரு டிப் என்ன சொல்லியிருந்தாரு, ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் வந்து நீங்கள் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னோட சைடில் அவர் சொன்ன சஜஷன்ஸை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறத எழுதும்போது வந்து நான் அந்த டயக்ராம்லாம் இருக்கா போட்டால் பெட்டராக வருதா என்னோடய ஆன்சர் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். பார்க்கும்போது எனக்கே வந்து என்னோடய ஆன்சர் பெட்டராக இருக்க மாதிரி இருந்தது. ஸோ இதை வந்து நான் என்னோடய ஃபைனல் பேப்பரில் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தேன். ஃபைனல் பேப்பரில் பண்ணும்போது என்னோடய ஆர்ட் அண்ட் கல்ச்சர் கேள்விகளில் கண்டிப்பாக ஒரு டயக்ராம் இருக்குது. இந்தியா மேப்பாக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு ஆர்ட் அண்ட் கல்ச்சர் சிம்பிளாக இருக்கட்டும், கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒருத்தவங்க சொல்கிற டிப்ஸையும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். நமக்கு அது ஓகேவா இருக்கா இல்லையாங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு டாப்பர்ஸ் சொல்ல ஸ்ட்ராட்டஜி அப்ரோச் பண்ணணுமே தவிர அவங்க அதை பண்ணியிருக்காங்க நானும் அதை பண்ணுறேன் நானும் டாப்பர் ஆயிடுவேன்னு நினச்சிங்கன்னா சத்தியமாக அது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ உங்கள் லெவலில் இதை வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் பற்றின ஒரு கிளாரிட்டி கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தேவை. என்னோடய கேஸில் பார்த்திங்கன்னா இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுதுனா ஏதாவது ஒரு பேப்பர் எழுதினாலும் அது அட்டெம்ப்ட்டுன்னு அது வந்து ஒரு எக்ஸாமோட ரூல். பட் என்னோடய ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் வந்து எனக்கு அப்படி எழுதுனா அது அட்டெம்ப்ட்டுன்னே எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி வந்து தவறு வந்து யாரும் பண்ணக்கூடாது. ஏன்னா இதில் ரொம்ப லிமிட்டட் அட்டெம்ப்ட்ஸ் தான் இருக்குது, லிமிட்டட் ஏஜ் தான் இருக்குது. ஸோ இந்த எக்ஸாம் பற்றின கிளாரிட்டி, அந்த சிலபஸ், அவங்க கொடுத்த நோட்டிஃபிகேஷனை ப்ராப்பராக ரீட் அவுட் பண்ணணும். அப்புறம் சிலபஸ் பற்றின ஒரு கிளாரிஃபிகேஷனும் வேணும். என்ன மாதிரி கேட்குறாங்க, என்ன மாதிரி கேள்விகள் வரல அப்படிங்கிறது. ஏன்னா நிறைய புத்தகம் இருக்குது. இப்போ ஹிஸ்ட்ரின்னு எடுத்துட்டிங்கன்னா என்சிஆர்டி இருக்குது, தமிழ்நாடு புக்ஸ் இருக்குது. அதே மாதிரி இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஹிஸ்ட்ரி புக்ஸ் எல்லாம் பப்ளிஷிங் இருக்குது. ஆனால் இத்தனை புக்ஸும் வந்து அந்த ஹிஸ்ட்ரிக் படிக்கிறதுக்கு தேவையா இல்லையாங்கிறது யோசிச்சு படிக்கணும். ஸோ அதுக்கு அதோட கிளாரிட்டி தேவை. அதே மாதிரி நீங்கள் இந்த எக்ஸாம் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது. ஏன்னா இந்த ப்ராசஸ் வந்து ஒரு பெரிய ப்ராசஸ், 3 லெவல் ப்ராசஸ் அண்ட் ஒன்னொன்றுத்துக்கும் ஒரு வருஷம் எடுக்கும். ஏன்னா உங்கள் ப்ரிப்பரேஷன் டைமும் சரிங்க, அட்லீஸ்ட் ஒரு 2 வருஷம் இருந்தால் தான் ஒரு அட்டெம்ப்ட் வந்து நம்மளால் எழுத முடியும். ஸோ இவ்வளோ பெரிய டைம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா இந்த ப்ராசஸ் ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சால் மாத்திரம்தான் தெளிவாக போக முடியும். ஏன்னா ஒன்று இப்போ ப்ரிலிம்ஸ் மாத்திரம் நான் படிக்கிறேன், 6 மாதம் உட்காந்து படிச்சுட்டு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டேன். அடுத்த 3 மாதத்தில் மெயின்ஸ்னு ஒன்று வரும். மெயின்ஸ்க்கு நம்ம அப்போ ப்ரிப்பேர்டாக இல்லை. ஏன்னா மெயின்ஸில் ஆப்ஷனல்னு ஒரு பேப்பர் இருக்குது. இது எதுக்குமே நான் ப்ரிப்பேர்டாக இல்லை, ப்ரிலிம்ஸ் மாத்திரம் கிளியர் பண்ணிட்டேன்னா மெயின்ஸ் நம்ம போய் எழுதுனேன்னா அது கிளியர் ஆகாட்டி மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ப்ரிலிம்ஸ்லேருந்து போகணும். ஸோ இதுக்காக தான் இந்த ப்ராசஸோட கம்ப்ளீட் கிளாரிட்டி நமக்கு வேணும். கிளாரிட்டி இருந்தால் மட்டும்தான் 3 ஸ்டேஜுக்கும் 3 வித ப்ரிப்ரேஷன் நம்மளால் இன்டெகிரேட்டடாக கொண்டு போய் ரெடியாக இருக்க முடியும். ஒன்ஸ் எனக்கு ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆயிடுச்சுன்னா மெயின்ஸும் கிளியர் ஆகணும், இன்டர்வியூ கிளியர் ஆகணும். அப்படி ஒரு ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டு நம்ம போகிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த எக்ஸாம் எடுக்கிறதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த மேரேஜ் அப்படிங்கிற ஒரு இது இருந்ததுன்னா சில பேர் தயக்கம் காட்டுவாங்க. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தைங்க இருக்குது, என்ன இந்த எக்ஸாம் போய் நான் கொடுத்தேன்னா இவ்வளோ வருஷம் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்லாம் யோசிக்கிறவங்க வந்து தயக்கப்படாதீங்க. ஏன்னா வந்து நான் வந்து இதை ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது அனு மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க ஜம்மு காஷ்மீர் கேடர்லேருந்து அவங்க கிளியர் பண்ணாங்க. அவங்களுக்கு அப்போ 2 குழந்தைங்க இருந்தாங்க, கல்யாணம் ஆயிடுச்சு. இருந்தாலும் அவங்க ஒரு 32 ஏஜில் வந்து அவங்க கிளியர் பண்ணி அந்த வருஷம் டாப் 10க்குள்ளே அவங்க வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜேர்னி நம்ம பார்க்கும்போது வந்து கல்யாணம் ஆனவங்களும் சரி குழந்தைங்க இருந்தாலும் சரி ப்ரிப்பேர்டாக இருக்க முடியும். ஆனால் என்னென்னா உங்கள் வீட்டில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும், உங்கள் சைடில் ஸ்பவுஸ் சைட்லேருந்து சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா ப்ரிப்பரேஷனுங்கிறப்போ வந்து நமக்கு அதுக்குன்னு தனியாக கொஞ்சம் டைம் ஒதுக்க வேண்டியது நெசசிட்டி தான். அப்போ வந்து உங்கள் ஃபேமிலி சைடில் இதை பற்றி தெளிவாக நீங்கள் பேசி கலந்து ஒரு முடிவு எடுத்து இதுக்கு ப்ரிப்ரேஷன் உட்கார ஆரம்பிக்கணும். உட்கார்ந்தது பிறகு வந்து அவங்க ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா ரொம்ப வலிக்கும். ஸோ அந்த வலி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் முன்னாடியே பேசிட்டு ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப நல்லதாக இருக்கும். 2வது இதுக்காக சின்ன சின்ன ஒரு சாக்ரிஃபைசஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அட் அ டைமில் வந்து நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணம் வருது, இல்லை சொந்தக்காரங்க விசேஷம் வருதுன்னா சிலதுக்கெல்லாம் நம்மளால் போக முடியாமல் கூடி போகும். பட் அதை வந்து நம்ம அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணுமே தவிர நம்ம அதனால் போக முடியல அப்படின்னு வருத்தப்படக்கூடாது. சின்ன சின்ன சாக்ரிஃபைசஸ் அங்கங்கே பண்ண தான் வேணும். இதெல்லாம் இருந்ததுன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, ஒரு குழந்தைங்களுக்கு அம்மாவாக இருந்தாலும் சரி, இது கண்டிப்பாக எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ இன்கேஸ் வந்து இந்த வீட்டிலேருந்தே படிக்கிறாங்க, இல்லை வந்து செலவு பண்ண முடியாது என்னால் அப்படிங்கிற நினைக்கிறவங்கெல்லாம் வந்து இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணணுன்னா என்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறது நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் சொல்கிறேன்.